வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும் என்று பிரார்த்தித்தவனாக வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இது தரம் 10ல் 3 தெரிவு பாடங்கள் இருக்கின்றன. அந்த 3 தொகுதி பாடத்தில் முதலாம் தொகுதி பாடத்தில்தான் எங்களுடைய வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடம் அமைந்திருக்கிறது. இதனை நீங்கள் தெரிவு செய்து வருகின்ற போது பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு எழும். அதாவது இந்த பாடம் இலகுவான ஒரு பாடமா, இந்த பாடத்தை எடுப்பதனால் சித்தியினை பெற்றுக்கொள்ள முடியுமா, இந்த பாடத்தை எடுப்பதனால் எங்களுக்கு என்ன பயன் போன்ற கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கும். உண்மையிலேயே மாணவர்களே, இது ஒரு இலகுவான ஒரு பாடம். காரணம் என்ன என்றால், யதார்த்த நிலைமைகளோடு நடைமுறையில் காணப்படுகின்ற விடயங்களோடு இதனை ஒப்பிட்டு கற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக, நீங்கள் வங்கிக்கு சென்றால் வங்கியில் என்னென்ன தொழிற்பாடுகள் இடம்பெறுகிறது, அதே போன்று ஒரு கடைக்கு சென்றால் கடையில் என்னென்ன தொழிற்பாடுகள் இடம்பெறுகிறது போன்ற விடயங்களை நாங்கள் கேள்வியுற்ற விடயங்களை என்ன செய்யலாம், இதன் மூலம் இணைத்து கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பிள்ளைகளா, சித்தியினை பெற முடியுமா? உண்மையிலே மாணவர்களே, இதில் பகுதி 1ல் 40 கேள்விகள் அமைந்திருக்கும். அதில் ஒரு 30 அல்லது 35 புள்ளிகளையும், பகுதி 2ல் ஒரு 40 அல்லது 45 புள்ளிகளையும் பெற்றால் போதுமானது. எங்களுக்கு சித்தியினை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் காணொளிகள் போகின்ற பொழுது ஒவ்வொரு அணுகுமுறைகளையும் சொல்லித் தருவோம். 3வது விடயம்தான் இந்த பாடத்தில் என்ன பயன் கிடைக்கிறது என்பது. உண்மையிலேயே மாணவர்களே, நாங்கள் யதார்த்த நிலைமைகளை புரிந்து சமூகத்தில் அதற்கேற்ற மாதிரி செயற்பட முடியும். 2வது விடயம், உயர்தரத்தில் 3 பிரதான பாடங்கள் இருக்கின்றது. 1 கணக்கீடு, 2வது வணிக கல்வி, 3வது பொருளியல் பாடம். இந்த 3 பாடத்திலும் 2 பாடங்கள், கணக்கீட்டு கல்வி, வணிக கல்வி, இந்த இரண்டினதும் அடிப்படை விடயங்கள் தரம் 10ல் எங்களுக்கு கற்பிக்கப்படும். எனவே தரம் 10ல் வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் என்ன இருக்கிறது, உள்ளடக்கம் என்ன என்று பார்ப்போம். உமது பாட புத்தகத்தில் பிள்ளைகளா, இந்த உள்ளடக்கங்கள் தான் இருக்கிறது. இதில் முதலாம் பாடத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், வணிக பின்னணி பற்றி இருக்கிறது. வணிக பின்னணி என்பது வணிகம் என்றால் என்ன, வணிகம் எவ்வாறு தோன்றியது, வணிகத்தின் நோக்கங்கள் என்ன, தேவை என்றால் என்ன, விருப்பம் என்றால் என்ன போன்ற விடயங்கள், அடிப்படை விடயங்கள் இங்கே நாங்கள் பார்ப்போம். இந்த காணொளியில் மாணவர்களே, இதன் அடிப்படை விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 2வது பாடம் வணிகச் சூழல். வணிகச் சூழல் என்று சொல்லும் பொழுது 2 வகையான சூழல்கள் இருக்கிறது. ஒன்று உள்ளக சூழல், அடுத்தது வெளியக சூழல். இந்த உள்ளக சூழல் என்பது, நாங்கள் பாடசாலையை எடுத்துக்கொள்வோம். பாடசாலைக்கு உள் யார் யார் இருக்கிறார்கள்? அதிபர் இருக்கிறார், மாணவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எனவே வெளியிலிருந்து வரக்கூடிய தரப்பினர்கள் யார்? வலயக்கல்வி பணிப்பாளர் வரலாம், வைத்தியர் வரலாம். அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் வெளியக சூழல். இதை நாங்கள் வணிகத்தோடு ஒப்பிட்டு நாங்கள் வணிகச் சூழலை பார்ப்போம். 3வது பாடம்தான் வணிக அமைப்புகள். லாப நோக்கம் கொண்ட வணிகம், லாப நோக்கமற்ற வணிகம். சில வணிகங்கள் சிறிய அளவாக இருக்கும், சில வணிகங்கள் பாரிய அளவாக இருக்கும். சில வணிகங்கள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தனியார் துறைக்கு சொந்தமாக இருக்கும், சில வணிகங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு அடிப்படையிலும் வணிகங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக
வணிக அமைப்புகள் பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக பிள்ளைகளா, கணக்கீட்டு அறிமுகம். இது கணக்கீடு தொடர்பான விடயம். எனவே நாங்கள் அந்த காணொளி வருகின்ற பொழுது நாங்கள் முழுமையாக பார்ப்போம். சொத்து என்றால் என்ன, பொறுப்பு என்றால் என்ன, உரிமை என்றால் என்ன, வருமானம் என்றால் என்ன மற்றும் அந்த காரணிகளை நாங்கள் கணக்கீடு தொடர்பான காரணிகளை இந்த கணக்கீட்டு அறிமுகத்தில் பார்ப்போம். பின்னர் கணக்கீட்டு சமன்பாடு கணக்கீடு தொடர்பானது. 6ஆம் பாடம் கொடுக்கல் வாங்கல்கள், இரட்டை விளைவு எவ்வாறு அமையும், வரவு மிகுதி, செலவு மிகுதி என்பதை பார்ப்போம். மூலேடுகள். மூலேடுகள் என்றால் என்ன, அந்த மூலேடுகள் ஒவ்வொன்றையும் பற்றி நாங்கள் பார்ப்போம். காசேடு ஒரு மூலேடு, சில்லறை காசேடு ஒரு மூலேடு. பின்னர் நாங்கள் படிப்போம் வங்கி கணக்கு ஒரு மூலேடு. பின்னர் நாங்கள் 10ஆம் பாடத்திலும் கொள்வனவு நாட்குறிப்பு, விற்பனை நாட்குறிப்பு மற்றும் பொது நாட்குறிப்பு போன்ற விடயங்களை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். பின்னர் நாங்கள் பரீட்சை மிகுதியினை என்ன செய்வோம். அதில் எழக்கூடிய வழுக்களை திருத்துவோம். எனவே இவை அனைத்தும் மாணவர்களே கணக்கீடு தொடர்பான விடயங்கள். மாணவர்களே, மேலே இருக்கக்கூடிய 3 பாடமும் வணிக கல்வி தொடர்பானது. எனவே இந்த 2 பாடங்களையும் தான் நாங்கள் இங்கே மாணவர்களே பார்க்க வேண்டும். முதலாவது வணிக பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். மாணவர்களே, உங்களுடைய புத்தகத்தில் முதலாவது இருக்கக்கூடிய இந்த பாடத்தில் ஒரு படம் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இது மாணவர்களை பார்க்கும்போது ஏதேனும் ஒரு நடவடிக்கை அல்லது ஒரு தொழிற்பாடு ஒன்று இடம்பெறுவதாக தோன்றுகிறது அல்லவா? எனவே நாங்கள் சாதாரணமாக பார்ப்போம். பாருங்கள், சில குறியீடுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை காட்டுவதற்காக ஒரு தொழிற்பாடு ஒன்று இடம்பெறுகிறது. இந்த தொழிற்பாட்டுக்கு மாணவர்களே பாருங்கள், சில வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மனித வளம் பயன்படுத்தப்படுகிறது. நீர், நிலம் போன்ற மூலப்பொருட்கள் அல்லது வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. வளங்களை பயன்படுத்தி ஒரு தொழிற்பாடு ஒன்று இடம்பெறுகிறது. பாருங்கள், இங்கே உற்பத்தி செய்கிறார்கள். இந்த உற்பத்திக்கு ஊழியர்களும் என்ன செய்யப்படுகின்றார்கள்? பயன்படுத்தப்படுகின்றனர். எனவே இந்த உற்பத்தியில் ஊழியர்களும் இணைந்து ஒரு வெளியீடு ஒன்றை தருகிறார்கள். எனவே வெளியீடு என்பது இங்கு ஒரு பொருளாகவோ அல்லது ஒரு சேவையாகவோ இருக்கலாம். வெளியீடு என்பது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது சேவையாக இருக்கலாம். இங்கே ஒரு பொருள் காணப்படுகின்றது அல்லவா? எனவே இந்த வெளியீட்டினை ஏதேனும் ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறார்கள்? விநியோகிக்க போகிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள்? விநியோகிக்கிறார்கள். விநியோகித்த பொருளை என்ன செய்கிறோம்? நாங்கள் கொள்வனவு செய்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். எனவே பாருங்கள், பசி எங்களுக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. பசிக்காக நாங்கள் உணவை உட்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு இருந்து என்ன செய்வோம்? உணவை உட்கொள்வோம். எனவே இந்த உணவை உட்கொள்வதற்கு தேவையான
பொருட்களை யார் தருவது என்று கேட்டால், யார் தருவது? வணிகங்கள் ஏதேனும் ஒரு அடிப்படையில் நமக்கு வழங்குகிறது. எனவே வளங்களை பயன்படுத்தி, ஊழியர்களை பயன்படுத்தி உற்பத்தியில் நாங்கள் ஈடுபடுகிறோம். பின்னர் வெளியீடொன்று கிடைக்கிறது, அது பொருளாக இருக்கும். அந்த பொருள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. எனவே இது ஒரு அடிப்படை படம் என்பதனால் மேலோட்டமாக நான் கூறினேன். அடுத்ததாக, உமது பாடத்தில் நாங்கள் என்ன கற்க வேண்டும் என்பது இங்கே தந்திருக்கிறார்கள். முதலாம் பாடம் என்பதனால் பாருங்கள், வணிகம் பற்றிய அடிப்படை எண்ணக்கருக்கள். அடிப்படை, வணிகம் என்றால் என்ன, வணிகம் தோன்றியது எவ்வாறு போன்ற அடிப்படை எண்ணக்கருக்களை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், முதலாவது வணிக எண்ணக்கரு. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அடுத்ததாக, வணிகத்தின் நோக்கங்களும் இலக்குகளும் என்ன? சாதாரணமாக எல்லா நிறுவனங்களுக்கும், எங்களுக்கும் கூட உங்களுக்கும் கூட ஒரு நோக்கம் இருக்கு அல்லவா? நோக்கம், ஒரு குறிக்கோள் இருக்கும். அதே போன்று வணிகத்துக்கும் ஒரு நோக்கம், குறிக்கோள் இருக்கிறது. அதனை நாங்கள் பிறகு பார்ப்போம். அடுத்ததாக, நுகர்வோரின் தேவை விருப்பம். எங்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது, அதன் விருப்பங்களும் இருக்கின்றன. எனவே அதனை நாங்கள் நுகர்வோரின் தேவை விருப்பங்கள் என்ற பாடத்தில் பார்ப்போம். அடுத்ததாக, உற்பத்தி வணிகம். உற்பத்தி வணிகத்தை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். உற்பத்தி காரணிகள், வளங்கள் என்றும் சொல்லுவோம், அதனை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளா, வணிகத்தின் அக்கறை கொண்டுள்ள தரப்பினர்கள், அவர்களை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அதில் முதலாவது, வணிகத்தின் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சாதாரணமாக வீட்டில் உங்கள் மீது அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்கள் யார்? தாய், தந்தையினர், சகோதரிகள் இருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு வணிகத்துக்கும் அக்கறை செலுத்தக்கூடிய நபர்கள் இருக்கின்றனர். அவர்கள் யார் என்று நாங்கள் இதில் பார்ப்போம். அவர்கள் ஏன் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அடுத்த விடயத்தில் பார்ப்போம். அவர்கள் அக்கறை செலுத்துவதற்கான நோக்கம் என்ன என்றும் நாங்கள் இந்த பாடத்திற்குள் பார்க்க வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே. எனவே பாடத்தின் முதலாம் விடயமாக வணிகம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சாதாரணமாக இந்த பாடத்துக்கு வந்தவுடன் வணிகம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் சொல்லலாம், ஒரு கடை அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அமைப்பு என்றெல்லாம் சொல்லலாம். உண்மை, அனைத்துமே ஒரு வணிகம்தான். இந்த வணிகத்துக்கு எல்லா விடயங்களும் உள்ளடங்கும், அதாவது பொருளாதார விடயங்கள் என்று சொல்லுவோம். எனவே வணிகம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது நாங்கள் பார்ப்போம், மனிதர்கள் அது. நாங்கள் அனைவரும் மனிதர்கள். தேவைகளை நிறைவு செய்வதற்கு, நான் முதல் சொன்னேன் அல்லவா, எங்களுக்கு உணவு தேவை. பசித்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். எனவே உணவு தேவை. அதே போன்று பல தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்கு, எங்களுடைய தேவைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? நிறைவு செய்யப்பட வேண்டும். நிறைவு செய்வதற்கு எங்களுக்கு என்ன அவசியம்? பொருள் மற்றும் சேவைகள். இந்த பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் நாங்கள் சொல்லுவோம் உற்பத்திகள் என்று. எனவே எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமாயின் எங்களுக்கு பொருட்களும் சேவைகளும் அவசியம். சேவைகள் என்று சொல்லும் பொழுது உதாரணமாக எங்களுக்கு கல்வி ஒரு தேவை அல்லவா, அதற்கு ஆசிரியரிடம் ஒரு சேவை கிடைக்கிறது. எனவே
சேவையும் எங்களுக்கு ஒரு தேவைதான். எனவே பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் என்ன செய்ய வேண்டும்? உற்பத்தி செய்ய வேண்டும். மற்றும் விநியோகம் செய்தல். உற்பத்தி செய்தால் மாத்திரம் போதாது, அதனை வழங்கவும் வேண்டும். விநியோகம் என்பது வழங்குவது. எனவே வழங்கவும் வேண்டும். எனவே உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கை. பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன? பொருளாதாரம் என்றால் என்ன போன்ற கேள்விகள் வரும். பொருளாதார நடவடிக்கை என்பது பிள்ளைகளா, பணத்தினால் அளவிடக்கூடிய விடயங்கள். பணத்தினால் அளவிடக்கூடிய விடயங்கள், பெறுமதியினை அளவிடக்கூடிய விடயங்களுக்கு சொல்லுவோம் பொருளாதார தகவல் என்று சொல்லுவோம். எனவே இந்த பொருளாதார நடவடிக்கை வணிகம் எனப்படுகிறது. மீண்டும் சொல்லுவோம், மனிதர்களது தேவைகளை நிறைவு செய்வதற்கு அவசியமான தேவை பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வது, உற்பத்தி செய்தல் மற்றும் அதனை விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கை வணிகம் எனப்படும். மீண்டும் என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் பிள்ளைகளா. மனிதர்களது தேவைகளை நிறைவு செய்வதற்கு அவசியமான பொருட்கள் அல்லது ஒரு சேவைகள் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் வழங்குதல், விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கை வணிகம் எனப்படுகிறது. எனவே விளங்கியிருக்கும், இங்கு வணிகம் என்பது ஒரு பாரிய ஒரு விடயம். எனவே ஒட்டுமொத்தமாக வணிகம் என்று சொல்வதனால் இது ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கை என்றும் நாங்கள் சொல்லலாம். எனவே மாணவர்களே, இந்த வரைவிலக்கணத்தை விட இலகுவான ஒரு வரைவிலக்கணம் கீழே தந்திருக்கிறேன் பாருங்கள். மனித தேவை விருப்பங்களை, மனிதனுக்கு தேவையும் இருக்கிறது விருப்பமும் இருக்கிறது. எனவே தேவை விருப்பங்களை சேர்த்தும் சொல்லலாம். மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யும் எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் வணிகம் எனப்படும். எனவே இது பாருங்கள், மிக மிக இலகுவான ஒரு வரைவிலக்கணம். மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் வணிகம் எனப்படும். இங்கேயும் பாருங்கள், பொருளாதார நடவடிக்கை வந்திருக்கிறது. பொருளாதார நடவடிக்கை என்று சொல்லும் பொழுது பணத்தினால் அளவிடக்கூடிய விடயம். எனவே மீண்டும் சொல்லுவோம், மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் வணிகம் எனப்படும். எனவே இந்த பாட் விட்டு அடுத்த பாட் வருகின்ற பொழுது பிள்ளைகளா, நீங்கள் இது தொடர்பான விடயங்களை நன்றாக தெரிந்து புரிந்து அதன் பின்னர் தான் அடுத்த விடயத்துக்கு செல்ல வேண்டும். எனவே இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தேவையான விடயங்களை பிள்ளைகளா நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் இறுதியாக இதனை சொல்லுவோம். மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் வணிகம் எனப்படும். எனவே பாருங்கள், இங்கே 2 வரைபடங்கள், படங்கள் 2 தந்திருக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு தாய் என்ன செய்கிறார்? பொருட்களை கொள்வனவு செய்கிறார். தனது பிள்ளைக்கு தேவையான பொருட்களை என்ன செய்கிறார்கள்? கொள்வனவு செய்கிறார்கள். எனவே இங்கு பொருள் காணப்படுகிறது. அந்த பொருட்களை என்ன செய்கிறார்? கொண்டு வந்து விற்பனையாளரிடம் கொடுத்து ஒரு பட்டியல் ஒன்றை எடுப்பார். பட்டியலை எடுத்த பின் அதற்கான பணத்தினை செலுத்தி இந்த பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வருவார். எனவே இங்கு பொருளும் இருக்கிறது, ஒரு சேவையும் இருக்கிறது. பொருள் என்றால் சரி, இங்கே பொருள் இருக்கிறது.
சேவை எங்கே இருக்கிறது? இதனை வழங்குவதற்கு ஒரு விநியோகஸ்தர் இருப்பார் அல்லவா, அல்லது வியாபாரி இருப்பார் அல்லவா, அவருக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் சேவை வழங்குனர். எனவே பொருளும் வேண்டும், அதனை நாங்கள் வழங்குவதற்கு ஒரு சேவையினையும் தர வேண்டும். இந்த இரண்டையுமே வழங்குவது யார்? வணிகங்கள். எனவே இந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். பொருள் நாங்கள் பணத்தை செலுத்தி கொண்டு போகும் பொழுது ஒரு சேவையினையும் பெறுவோம். அதே போன்று நவீன காலத்தில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் நிகழ்நிலையில் கட்டளையிட்ட சில பொருட்களை என்ன செய்வோம்? கொள்வனவு செய்வோம். எனவே எமது வீடு வரைக்கும் அது என்ன செய்யும்? பொருட்கள் வரும். எனவே இங்கே பொருட்கள் கிடைக்கின்றன. அதே போன்று ஒரு சேவையினையும் நாங்கள் நிகழ்நிலையின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இதுவும் ஒரு வணிகம்தான். நாங்கள் ஆன்லைன் மூலம் அல்லது நிகழ்நிலை மூலம் செய்யக்கூடிய சில கொடுக்கல் வாங்கல்களும் வணிகம் தொடர்பானது தான். எனவே பிள்ளைகளா, வணிகம் என்பது உங்களுக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும். எனவே அடுத்த விடயத்துக்கு செல்வோம். வணிகத்தின் வளர்ச்சி பரிணாமங்கள். வணிகத்தின் வளர்ச்சி பரிணாமம். ஒவ்வொரு கட்டம் கட்டமாக வணிகம் எவ்வாறு வளர்ந்து வந்தது, இப்பொழுது நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது தொடர்பாக இங்கே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த மாணவர்களே, பாருங்கள், நான் ஒரு விடயத்தை இங்கே சொல்கிறேன். வரலாறு பாடத்தில் நீங்கள் 4 யுகங்களை கற்றிருப்பீர்கள். 1 நாடோடி யுகம், 2 விவசாய யுகம், 3 கைத்தொழில் யுகம் அல்லது கைத்தொழில் புரட்சி, 4வது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப யுகம், இன்றைய யுகம். நாங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் அதிக வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். எனவே இன்றைய யுகத்தை நாங்கள் சொல்லுவோம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப யுகம். எனவே இன்று வரையில் இந்த வணிகம் எவ்வாறு வளர்ந்து வந்தது என்பதை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த மாணவர்களே, ஆதிகால மனிதன் தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு அல்லது தனக்கு பசி ஏற்படுகின்ற பொழுது மிருகங்களை வேட்டையாடி என்ன செய்தான்? உட்கொண்டான். எனவே தனக்கு பசி, எனவே வேட்டையாடுகிறான், உணவை உட்கொள்கிறான். பின்னர் காலங்கள் செல்லும் பொழுது அவன் நதிக்கரை ஓரங்களில் சென்று வசிக்கிறான். நதிக்கரை ஓரங்களில் வசிக்கின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான்? விவசாயத்தில் ஈடுபடுகிறான். விவசாயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது மாணவர்களே, அவன் தனக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்து கொள்கிறான். மரக்கறி வகைகள் அல்லது விவசாய வகைகள் அல்லது மீன்பிடித்தல் போன்ற விடயங்களில் அவன் என்ன செய்கிறான்? ஈடுபடுகிறான். எனவே தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்ய தொடங்கினான். எனவே தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து நுகர்ந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் சொல்லுவோம் வணிகத்தில் சுய தேவை பூர்த்தி. என்ன சொல்லுவோம்? சுய தேவை பூர்த்தி. தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து நுகர்ந்து கொள்ளுதல். சொல்லுங்கள் பார்ப்போம். தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து நுகர்ந்து கொள்ளுதல். நுகருதல் என்றால் பெற்றுக்கொள்ளுதல். எனக்கு நானே. சுயநலம் என்று சொல்லுவோம் அல்லவா? சுயநலம் என்பது தன்னை பற்றி மாத்திரமே நினைப்பது. எனவே அதே போன்று சுயதேவை பூர்த்தி என்பது மாணவர்களே, தனக்கு மட்டும் உற்பத்தி செய்து தான் பெற்றுக்கொள்ளுதல் சுயதேவை பூர்த்தி என்று வணிகத்தில் சொல்லுவோம். இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, நேருற்பத்தி. நேருற்பத்தி என்றால் மாணவர்களே, நாங்கள் உற்பத்தி செய்கிறோம், நாங்களே தான் என்ன செய்கிறோம்? அதனை உட்கொள்கிறோம். எனவே நேரடியாக உற்பத்தி செய்தவனும் நான், பெற்றுக்கொண்டவனும் நான். எனவே நேரடியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதனால்
உற்பத்தி முறையின் அடிப்படையில், உற்பத்தி முறையின் அடிப்படையில் இதற்கு நாங்கள் சொல்லுவோம் நேர் உற்பத்தி. சொல்லுங்கள் பார்ப்போம். நேர் உற்பத்தி. தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து நுகர்ந்து கொள்ளுதல் சுயதேவை பூர்த்தி எனப்படும். எனவே விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே மாணவர்களே, இந்த சுயதேவை பூர்த்தியில் ஈடுபட்ட அந்த மனிதன் காலம் செல்கின்ற பொழுது அந்த உற்பத்தியில் அவன் நிபுணத்துவம் அடைகிறான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு சித்திரம் ஒன்றை வரைகிறீர்கள். முதலாம் நாள் கொஞ்சம் கடினமாக இருக்கும், இரண்டாம் நாள் கொஞ்சம் கடினமாக இருக்கும், மூன்றாம் நாள், நான்காம் நாள், இவ்வாறு காலங்கள் போகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த சித்திரம் வரைவதில் நீங்கள் நிபுணத்துவம் அடைந்து விடுவீர்கள். எனவே முன்னர் செலவழித்த காலத்தை விட விரைவாக வரையத் தொடங்குவீர்கள். எனவே முன்னரை விட கூடுதலான சித்திரங்கள் நீங்கள் வரைவீர்கள். எனவே அதே போன்று அந்த மனிதன் என்ன செய்கிறான்? தான் உற்பத்தி செய்த அளவினை இருந்த அளவை விட கூட்டிக் கொள்கிறான். எனவே தண்ட தேவைக்கும் மிகையாக கூடுதலாக உற்பத்தி செய்கிறான். எனவே இந்த சுயதேவையில் ஈடுபட்ட மனிதன் சிறப்பு தேர்ச்சி காரணமாக மாணவர்களே மிகையுற்பத்தியில் ஈடுபடுகிறான். மிகையுற்பத்தி என்பது கூடுதலான ஒரு உற்பத்தி. எனவே சொல்லுவோம் இன்னைக்கு மிகை உற்பத்தி. என்ன சொல்லுவோம்? மிகை உற்பத்தி என்று சொல்லுவோம். எனவே மீண்டும் அதனை சொல்கிறேன். சுயதேவையில் ஈடுபட்டான், தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து பெற்றுக்கொண்டான். பின்னர் என்ன செய்கிறான்? தனது உற்பத்தியில் அவன் நிபுணத்துவம் அடைய, அந்த நிபுணத்துவத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் சிறப்பு தேர்ச்சி. நீங்கள் சித்திரம் வரைவதில் நிபுணத்துவம் அடைந்து விட்டீர்கள், சிறப்பு தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள். அதே போன்று இவரும் என்ன செய்கிறார்? சிறப்பு தேர்ச்சி அடைந்து தான் உற்பத்தி செய்த அளவை விட கூடுதலான அளவை உற்பத்தி செய்கிறார். எனவே அந்த கூடுதலான அளவுக்கு நாங்கள் சொல்லுவோம் மிகை உற்பத்தி என்று சொல்லுவோம். மிகை கூடுதல். எனவே மிகை உற்பத்தி என்று சொல்லுவோம். இவ்வாறு மிகையாக உற்பத்தி செய்யப்பட்ட ஒன்றினை அவர் வைத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. காலாவதியாகும், அழிந்து போகும், அழுகிவிடும் போன்ற விடயங்கள் ஏற்படும் அல்லவா? எனவே இந்த காரணத்தினால் அவன் என்ன செய்ய தொடங்குகிறான்? தன்னுடைய உற்பத்தியினை ஒருவருக்கு வழங்கி அவரிடமிருந்து ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள போகிறார். உதாரணத்திற்கு, நான் மீன் பிடிக்கிறேன், நீங்கள் விவசாயம் செய்து நெல் உற்பத்தியில் ஈடுபடுகிறீர்கள். நான் மீனை உங்களுக்கு தந்தால் எனக்கு அரிசி தேவை என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் எனக்கு அரிசியை தருவீர்கள். எனவே நான் உங்களுக்கு மீன் தருவேன், நீங்கள் எனக்கு அரிசியை தருவீர்கள். இவ்வாறு நான் ஒரு பண்டத்தை கொடுத்து அவரிடமிருந்து ஒரு பண்டத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு சொல்லுவோம் பண்டமாற்று முறை. பண்டத்துக்கு பண்டம் பரிமாற்றம் செய்து கொள்வது பண்டமாற்று முறை எனப்படும். பண்டத்துக்கு பண்டம் பரிமாற்றி கொள்ளும் நடவடிக்கைக்கு சொல்லுவோம் பண்டமாற்று முறை. எனவே பண்டமாற்று முறை என்றால் உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஒரு பண்டத்தினை வழங்கி, பாருங்கள், மீனை கொடுத்து அவர் நெல்லினை என்ன செய்கிறார்? வாங்குகிறார். எனவே ஒரு பண்டத்துக்கு ஒரு பண்டம் தான். ஒரு பண்டத்தை கொடுத்து ஒரு பண்டத்தை எடுத்தல், அதுக்கு சொல்லுவோம் பண்டமாற்று முறை. காலங்கள் இன்னும் செல்கிறது, மனிதனின் தேவைகளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த பண்டமாற்று முறையில் சில சிக்கல்கள் தோன்றுகிறது. குறைபாடுகள் என்று சொல்லலாம், வரையறைகள் என்று சொல்லலாம். பண்டமாற்று முறை
தோல்வி அடைகிறது. என்ன காரணத்தினால் என்றால் இரட்டை பொருந்துகை இன்மை. இரட்டை பொருந்துகை இன்மை என்பது, நான் மீன் உற்பத்தி செய்தேன், மீனை பிடித்து வைத்திருக்கிறேன், எனக்கு சில மரக்கறிகள் வேண்டும், ஆனால் உங்களிடம் மரக்கறி இல்லை, உங்களிடம் இருப்பது அரிசி. ஆனால் உங்களுக்கு மீன் தேவை என்று வைத்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு மீன் தேவை, நான் மீன் உற்பத்தி செய்கிறேன், நான் தருவேன். ஆனால் எனக்கு தேவையான மரக்கறி உங்களிடம் இல்லை. எனவே எனக்கு தேவையானது உங்களிடம் இல்லை, உங்களுக்கு தேவையானது என்னிடம் இருக்கிறது. இரண்டு பேருடைய தேவைகளும் பொருந்தவில்லை. எனவே அதுக்கு சொல்லுவோம் இரட்டை பொருந்துகை இன்மை. என்ன சொல்லுவோம்? இரட்டை பொருந்துகை இன்மை என்று சொல்லுவோம். எனவே இரட்டை பொருந்துகை இன்மையினால் பண்டமாற்று முறை தோல்வி அடைகிறது. இரண்டாவது, காவிச் செல்வது கடினம், கொண்டு போவது கடினம். காவிச் செல்வது கடினம், கொண்டு போவது கடினம். நான் மீன் உற்பத்தி செய்து கொழும்பிலிருந்து ஒரு கிராமத்துக்கு சென்று கொடுக்க வேண்டும். கிராமத்தில் உள்ளவர் அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே வந்து தர வேண்டும். அந்த காலத்தில் போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை. எனவே கொண்டு போவது கடினம், கொண்டு வருவது கடினம். அதற்கு சொல்லுவோம் காவிச் செல்வது கடினம். எனவே இரட்டை பொருந்துகையின்மை, காவிச் செல்வது கடினம். மூன்றாவது நாங்கள் சொல்லுவோம் அளவை செய்ய முடியாது. உதாரணத்திற்கு, நான் ஒரு ஆட்டினை கொடுத்து 2 அரிசி மூடையை எடுக்கிறேன். ஒரு ஆட்டினை கொடுத்து 2 அரிசி மூடை எடுக்கிறேன். அவர் எனக்கு ஒரு அரிசி மூடை தந்தாராக இருந்தால் நான் ஆட்டினை பிரித்து வழங்க முடியாது. அந்த காலத்தில் அளவை நிறுவைகள் ஒன்றும் இருக்கவில்லை, தெரியாது. எனவே அதனாலும் இந்த பண்டமாற்று முறை தோல்வி அடைகிறது. இரட்டை பொருந்துகையின்மை, பின்னர் நாங்கள் சொன்னோம் காவிச் செல்வது கடினம், அடுத்ததாக அளவை செய்ய முடியாது, இறுதியாக சொல்லுவோம் களஞ்சியப்படுத்த முடியாது. மரக்கறிகளை உற்பத்தி செய்து யாரோ ஒருவர் தேவைக்கு வரும் வரை அதனை நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்க முடியுமா? முடியாது. எனவே இவ்வாறு இருப்பதனால் இந்த பண்டமாற்று முறை தோல்வி அடைகிறது. எனவே பண்டமாற்று முறையின் தோல்விக்கு காரணம் 4 விடயம் அல்லது குறைபாடுகள், வரையறைகள் என்றும் சொல்லுவோம். இரட்டை பொருந்துகையின்மை, காவிச் செல்வது கடினம், பின்னர் நாங்கள் சொல்லுவோம் அளவை செய்ய முடியாது, களஞ்சியப்படுத்த முடியாது. இந்த காரணங்களினால் பண்டமாற்று முறை தோல்வி அடைகிறது. பண்டமாற்று முறை தோல்வி அடைந்ததன் பின்னர் பணம் எனும் ஊடகம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பணம் எனும் ஊடகம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த பண்டமாற்று முறை என்பது பண்டத்துக்கு பண்டம் வழங்குவது. ஆனால் பணத்தினை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இங்கே என்ன செய்கிறார்கள்? ஒரு பொருளை கொடுத்தால் பணத்தை பெறுவார்கள், ஒரு பொருளை எடுத்தால் பணத்தை கொடுப்பார்கள். எனவே அந்த முறைக்கு சொல்லுவோம் நாங்கள் பணமுறைமை. இந்த பணமுறைமைதான் வியாபாரத்தின் ஆரம்பத்திற்கு பாரிய அளவு ஒரு வித்தினை இடுகிறது. என்ன சொல்லுவோம்? பாரிய அளவு ஒரு வித்தினை இடுகிறது. எனவே பணமுறைமை என்பது ஒரு பிரதானமான ஒரு காரணம் வியாபாரம் தோன்றுவதற்கு. எனவே பணம் எனும் ஊடகம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், அந்த காலத்தில் இந்த தாள் சில்லறை நாணயங்கள் இருந்ததா, எவ்வாறு பரிமாற்றம் செய்து கொண்டனர் என்று உங்களுக்கு கேள்வி எழும்பி இருக்கும். உண்மையில் மாணவர்களே, அந்த காலத்தில் தங்கம், பித்தளை தகடுகள், ஓடுகள், யானை தந்தம், மேலும் தங்கம் போன்ற விடயங்களைத்தான் இந்த பணமாக பயன்படுத்தினர். எனவே பெறுமதி மிக்க ஒன்றை வழங்கி தனக்கு தேவையான உணவினை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே இன்றைய காலத்தில் நாங்கள் சட்டமுறை பணத்தை பயன்படுத்துகிறோம். தாள் சில்லறை நாணயங்கள் என்று சொல்வது சட்டமுறை பணம். அந்த காலத்தில் அவ்வாறு அல்ல. எனவே பணமெனும் ஊடகத்தினை பயன்படுத்தி,
பணமெனும் ஊடகத்தினை பயன்படுத்தி நாங்கள் பொருட்கள் சேவைகளை கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டால் அதற்கு சொல்லுவோம் பணமுறைமை என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பணமுறைமை. பணமெனும் ஊடகத்தினை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுதல் அதற்கு சொல்லுவோம் பணமுறைமை. எனவே பணமுறைமை என்பது இந்த வியாபாரத்திற்கு ஒரு பாரிய அளவு வித்தினை இடுகிறது. எனவே பணமுறைமை காலம் செல்ல 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 இன்னும் வளர்ச்சி அடைந்து பின்னர் கைத்தொழில் புரட்சி ஏற்படுகிறது. கைத்தொழில் புரட்சி என்று சொல்லுவோம். கைத்தொழில் புரட்சி என்பது பிள்ளைகளா, ஆரம்ப காலத்தில் கையினால் நாங்கள் வேலைகளை செய்தோம். விவசாயம் செய்தோம், மரக்கலைகளை நட்டினோம், கைகளினால் செய்தோம். பின்னர் இயந்திரங்களை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்பொழுது தன்னுடைய வேலைகளை செய்கிறோம். தொழிற்சாலைகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தையல் இயந்திரங்கள் அனைத்தையும் போட்டு என்ன செய்வார்கள்? அங்கே பாரிய அளவு ஒரு உற்பத்தி ஒன்று இடம்பெறும். மனித வலுவினை விட கூடுதலான ஒரு உற்பத்தியை நாங்கள் இயந்திரங்களின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே முதலாம் நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்திக்கு மாறுவது என்றும் சொல்லுவோம். முதலாம் நிலை உற்பத்தி விவசாயம் போன்ற விடயங்கள், இரண்டாம் நிலை உற்பத்திக்கு கைத்தொழிலுக்கு மாறியமை. எனவே அவ்வாறும் நினைவு வைத்துக் கொள்ளலாம். எனவே நான் சொல்கிறேன், கையினால் மேற்கொண்ட விடயங்களுக்கு பதிலாக இயந்திரங்களையும் பொறிகளையும் பயன்படுத்துதல். கையினால் மேற்கொண்ட விடயத்துக்கு பதிலாக இயந்திரத்தையும் பொறியையும் பயன்படுத்தி நாங்கள் தொழிலில் ஈடுபட்டால் அதுக்கு நாங்கள் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட யுகம் என்று சொல்லுவோம். எனவே கைத்தொழில் புரட்சி என்பது வணிகத்துக்கு ஒரு பாரிய ஒரு வித்தினை இடுகிறது மாணவர்களே. எனவே இந்த கைத்தொழில் புரட்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக உலக நாடுகள் அனைத்தும் என்ன செய்கிறது? ஒரே கூரையின் கீழ் செயற்பட தொடங்கியது. அதாவது இதற்கு சொல்லுவோம் உலகமயமாக்கல். உலகமயமாக்கல். உலகமயமாக்கல் என்று சொல்லுவோம். எனவே மாணவர்களே, இந்த உலகமயமாக்கல் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஒன்றாக செயற்பட தொடங்கியது. அதற்கு நாங்கள் உலக கிராமம் என்றும் சொல்லுவோம், பூகோளமயமாக்கல் என்றும் சொல்லுவோம். உலக கிராமம் என்பது பிள்ளைகளா, ஒரு கிராமத்தில் என்ன நடக்கும்? ஒரு செய்தி ஒரு கடைத்தெருவில் பரப்பப்பட்டால் அந்த செய்தி உடனுக்குடன் எங்களுக்கு தெரிந்துவிடும். எனவே உடனுக்குடன் தெரிந்த பின்னும் பல பேர் என்ன செய்வார்கள்? அதே தகவல்களை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சொல்வார்கள். எனவே கிராமத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்கிறோம். அதே போன்று உலக நாடுகளில் நடக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் போன்ற விடயங்கள் இந்த உலகமயமாக்கல் காரணமாக இடம்பெறுகிறது. எனவே உலகமயமாக்கலும் ஒரு பிரதானமான ஒரு வளர்ச்சி கட்டமாக இங்கே கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இறுதியாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக, ஐசிடி வளர்ச்சியின் காரணமாக வர்த்தகம், வணிகம் இந்த இரண்டும் தோன்றுகிறது. வர்த்தகம் என்றால் இலத்திரனியல் வர்த்தகம், வணிகம் என்பது இலத்திரனியல் வணிகம். எனவே இலத்திரனியல் வணிகம், இலத்திரனியல் வர்த்தகம் என்றால் என்ன என்று கேட்டால், சாதாரணமாக இணையம், இன்டர்நெட் மற்றும்
இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி நாங்கள் வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கு சொல்லுவோம் இலத்திரனியல் வணிகம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இணையம் இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கு சொல்லுவோம் இலத்திரனியல் வணிகம் என்று. எனவே பிள்ளைகளா, நாங்கள் இந்த வளர்ச்சி கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து நுகர்ந்து கொள்வதற்கு என்ன சொல்லுவோம்? சுயதேவை பூர்த்தி. அதற்கு இன்னொரு பெயர் உற்பத்தி முறையின் அடிப்படையில் நேருற்பத்தி. சுயதேவை பூர்த்தியில் மனிதன் என்ன செய்கிறான்? சிறப்பு தேர்ச்சி அடைகிறான், ஒரு தொழிலில் நிபுணத்துவம் அடைகிறான். சிறப்பு தேர்ச்சி காரணமாக தன்னுடைய உற்பத்தியில் அவன் என்ன செய்கிறான்? அதிகரித்து கொள்கிறான். அதுக்கு என்ன சொல்லுவோம்? மிகை உற்பத்தி என்று சொல்லுவோம். மிகை உற்பத்தி அடுத்தவருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? பரிமாற்றப் போகிறோம். இது அடுத்தவருக்கான உற்பத்தி. நேரில் உற்பத்தி ஆரம்பம் ஆகிறது. இது நேருற்பத்தி தனக்கானது. அடுத்தவருக்கான உற்பத்தி ஆரம்பமாவது பண்டமாற்று முறை. அதுக்கு சொல்லுவோம் நேரில் உற்பத்தி. எனவே பண்டத்துக்கு பண்டம் பரிமாற்றிக்கொள்ளும் நடவடிக்கைக்கு சொல்லுவோம் பண்டமாற்று முறை. என்ன சொல்லுவோம்? பண்டமாற்று முறை. பின்னர் பண்டமாற்று முறையில் சில குறைபாடுகள் தோன்றுகிறது. என்னென்ன குறைபாடுகள்? முதலாவது இரட்டை பொருந்துகை இன்மை. இரண்டாவது காவிச் செல்வது கடினம், அளவை செய்ய முடியாது, களஞ்சியப்படுத்த முடியாது போன்ற காரணங்களினால் பண்டமாற்று முறை தோல்வியடைகிறது. பின்னர் பணமெனும் ஊடகம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பணத்தினை பயன்படுத்தி நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டால் அதற்கு நாங்கள் பணமுறைமை என்று சொல்லுவோம். பணமுறைமை பின்னர் வியாபாரத்தின் பெரிய பாரியளவு ஒரு வித்தினை இடுகிறது. பின்னர் கைத்தொழில் புரட்சி ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. கையினால் மேற்கொண்ட விடயத்திற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்துதல் கைத்தொழில் புரட்சி. பின்னர் நாங்கள் சொல்லுவோம் உலகமயமாக்கல். நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்படுதல், உலக கிராமமாக மாறுதல். அதன் பின்னர் இலத்திரனியல் வணிகம். இணையம் இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கு சொல்லுவோம் இலத்திரனியல் வணிகம் என்று. எனவே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வணிகம் எங்கிருந்து ஆரம்பித்து இன்று நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம். நான் முன்னர் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன். 4 யுகங்கள்: நாடோடி யுகம், விவசாய யுகம், கைத்தொழில் புரட்சி, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். இந்த 4 யுகத்திலும் நாங்கள் இருப்பது இங்கே. எனவே இலத்திரனியல் வணிகம் என்று சொல்லுவோம். ஆரம்பத்தில் தேவை காரணமாக, பசியெனும் தேவை காரணமாக சுயதேவை பூர்த்தி இடம்பெற்றது. எனவே மாணவர்களே, நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். வணிகத்தின் நோக்கங்கள். வணிக நோக்கம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். வணிக நோக்கங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எந்த ஒரு தொழிற்பாட்டை செய்வதாக இருந்தாலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இருந்தால்தான் அதனை நோக்கி நாங்கள் செல்வோம். எனவே வணிகத்துக்கும் அவ்வாறே ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கங்கள் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு நபர் என்ன செய்கிறார்? அம்பை பயன்படுத்தி வில்லினை இடுகிறார். எனவே அவரின் வில் சரியாக தன்னுடைய நோக்கத்தை அடைய வேண்டும். எனவே அதே போன்று இந்த வணிகத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. பார்ப்போம், ஒரு வணிகம் எதனை நோக்கி செல்கிறது, ஒரு வணிகம் எதனை நோக்கி செல்கிறது என்பதுதான் இந்த நோக்கம் என்று சொல்வோம். எனவே வணிகம் எதனை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். வணிகம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை
முன்னரே நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு சொல்லுவோம் முன்கூட்டியே எதிர்வு கூறல். முன்கூட்டியே எதிர்வு கூறல். நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றை இன்றே நாங்கள் என்ன செய்து கொள்ளுவோம்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதனை நோக்கி நாங்கள் என்ன செய்வோம்? செல்வோம். எனவே ஒரு வணிகம் எதனை நோக்கி செல்கிறது என்பது பற்றிய முன்கூட்டிய எதிர்வு கூறல் நாங்கள் சொல்லுவோம் வணிகத்தின் நோக்கங்கள் என்று சொல்வோம். மீண்டும் ஒரு முறை, ஒரு வணிகம் எதனை நோக்கி செல்கிறது என்பது பற்றிய முன்கூட்டிய அறிவு அல்லது முன்கூட்டிய எதிர்வு கூறல், அதற்கு சொல்லுவோம் வணிகத்தின் நோக்கங்கள். அன்பார்ந்த மாணவர்களே, இங்கு வணிகத்திற்கு 2 வகையான நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று பிரதானமான ஒரு நோக்கம், இரண்டாவது துணை நோக்கம். பிரதானமாக 2 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். பிரதான நோக்கம், அடுத்ததாக துணை நோக்கங்கள் என்று சொல்லுவோம். எனவே பிரதான நோக்கம் என்ன என்று பார்த்தோமாக இருந்தால் இலாபம் உழைத்தல். என்ன சொல்லுவோம்? இலாபம் உழைத்தல். ஒரு வணிகத்தின் பிரதான நோக்கத்தில் முதலாவது இலாபம் உழைக்க வேண்டும். எந்த ஒரு வணிகமாக இருந்தாலும் லாபத்தை உழைத்தால்தான் அந்த வணிகத்தை தொடர்ந்து கொண்டு போகலாம். இல்லை என்றால் கொண்டு போக முடியாது. எனவே லாபம் என்பது பிரதானமான ஒரு காரியம். எனவே லாபம் உழைத்தல் வணிகத்தின் பிரதானமான ஒரு நோக்கம். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். வணிகத்தின் பிரதானமான ஒரு நோக்கத்தில் முதலாவது நோக்கம் லாபம் உழைத்தல். லாபம் உழைக்க வேண்டும். இரண்டாவது பாருங்கள், நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல். நுகர்வோர் என்பவர் நாங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நுகர்வோர் தான். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நுகர்வோர். நுகர்வோருக்கு பல பெயர் இருக்கிறது. வாடிக்கையாளர் என்று சொல்லுவோம், கொள்வனவாளர் என்று சொல்லுவோம். எனவே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நுகர்வோர். அவர்களுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல். பசி ஏற்பட்டால் உணவு எனும் பொருள் தேவை, உடை தேவை, உறையுளும் தேவை எங்களுக்கு. அந்த தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதும் வணிகத்தின் ஒரு நோக்கமாக இருக்கிறது. எனவே நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல் வணிகத்தின் பிரதான நோக்கத்தில் ஒன்று. எனவே நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல் என்று சொல்ல வேண்டும். நுகர்வோரின் தேவை விருப்பங்களை சரியாக பூர்த்தி செய்தால் லாபத்தினை அழகாக உழைத்து கொள்ளலாம். இந்த லாபம் தொடர்பாகத்தான் இதற்கு பின்னர் வரக்கூடிய ஒவ்வொன்றும் தொடர்பு பட போகிறது. பாருங்கள், நுகர்வோரின் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்தால் என்ன நடக்கும்? லாபம் அதிகரிக்கும். எனவே பிரதான நோக்கம் 2. ஒன்று லாபம் உழைத்தல், இரண்டாவது நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல். எனவே 2 விடயங்கள் மாத்திரமே. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரதான நோக்கம் முதலாவது லாபம் உழைத்தல், இரண்டாவது நுகர்வோரின் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல் என்று சொல்லுவோம். எனவே இது 2ம் பிரதான நோக்கமாக இருக்கிறது. பின்னர் துணை நோக்கங்கள். பின்னர் நாங்கள் பார்க்க இருப்பது துணை நோக்கங்கள். அதாவது இந்த பிரதான நோக்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய சில நோக்கங்கள் இருக்கிறது. பிரதான நோக்கங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கங்கள். பாருங்கள், முதலாவது பொருட்கள் சேவைகளின் தரத்தினை மேம்படுத்தல். பொருட்கள் சேவைகளின் தரத்தினை மேம்படுத்தல். பொருட்கள் சேவைகளின் தரத்தினை மேம்படுத்தினால் என்ன நடக்கும்? பொருளுடைய சேவையுடைய தரம், குவாலிட்டி,
அந்த குவாலிட்டியினை நாங்கள் மேம்படுத்தினால் விற்பனை அதிகரிக்கும். விற்பனை அதிகரித்தால் லாபம் அதிகரிக்கும். விற்பனையை அதிகரித்தால் லாபம் அதிகரிக்கும். எனவே பொருட்கள் சேவைகளின் தரத்தினை மேம்படுத்தல் ஒரு துணை நோக்கம். இந்த பிரதான நோக்கத்தை அடைவதற்கு துணை புரிகிறது. எனவே பொருட்கள் சேவைகளின் தரத்தினை குவாலிட்டியை நாங்கள் என்ன செய்யணும்? மேம்படுத்த வேண்டும். அடுத்ததாக தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல். ஊழியர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் ஊழியர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்தால் அவர்களும் உழைப்பார்கள், வருமானம் அவர்களுக்கும் வரும். வருமானம் அவர்களுக்கும் வந்தால் அதிக கொள்வனவு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அதிகமான கொள்வனவில் ஈடுபட்டால் எங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும். எனவே இதுவும் என்ன செய்யும்? இந்த பிரதான நோக்கத்துக்கு ஒரு துணையாக இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல் என்பதும் துணை நோக்கம் ஒன்றாகும். அடுத்ததாக ஊழியர் நலன் பேணல். ஒரு நிறுவனத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நாங்கள் சில பணிவிடைகள், சில அர்ப்பணிப்புகள், சில சலுகைகள் என்பவற்றை வழங்கினால் இருக்கக்கூடிய ஊழியர் என்ன செய்வார்? தன்னுடைய வேலைகளை வினைத்திறனாக, முன்னர் மேற்கொண்டதை விட வினைத்திறனாக செய்து கொள்வார். இவ்வாறு வினைத்திறனாக அவர் தொழிலில் ஈடுபட்டால் உற்பத்திகள் அதிகரிக்கும். நிறுவனத்தின் உற்பத்திகள் என்ன செய்யும்? அதிகரிக்கும். உற்பத்திகள் அதிகரித்தால் வருமானம் கூடும். வருமானம் கூடுதல் என்பது லாபம் உழைப்பதற்கு சமன். எனவே ஊழியர் நலன் பேணலும் இந்த பிரதான நோக்கத்துக்கு ஒரு துணையாக அமைகிறது. அடுத்ததாக சமூக நலன். சமூகத்துக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். சமூகத்தில் செய்ய வேண்டிய பொறுப்புகளும் ஒரு நிறுவனத்துக்கு இருக்கிறது. எனவே சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சில நலன்களை செய்தால் அவர்களுக்கு மத்தியில் வணிகம் நன்மதிப்பினை பெறும், நல்ல பெயர் ஒன்றை பெற்றுக்கொள்ளும். நல்ல ஒரு பெயர் கிடைப்பது என்பது லாபத்தை உழைப்பதற்கு சமன். எனவே நல்ல ஒரு பெயர் கிடைத்தால் அதிகமான நுகர்வோர்கள் வருவார்கள். எனவே அதிகமான நுகர்வோர் வந்தால் அங்கே வருமானம் கூடும். வருமானம் கூடினால் இலாபமும் கூடும். எனவே பிள்ளைகளா, பிரதான நோக்கம் 2. 1 லாபம் உழைத்தல், 2வது நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல். இலகுவான 2 துணை நோக்கங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். முதலாவது, பொருட்கள் சேவைகளின் தரத்தினை அதிகரிக்க வேண்டும். தொழில் வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஊழியர்களின் நலனை பேண வேண்டும். சமூக நலனை பேண வேண்டும். எனவே 4 விடயங்கள் இங்கு துணை நோக்கங்களாக தந்திருக்கிறோம். எனவே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். பிரதான நோக்கம் லாபம் உழைத்தல், நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல். துணை நோக்கங்கள் பொருட்கள் சேவைகளின் தரத்தை அதிகரிக்க வேண்டும், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும், ஊழியர் நலன் பேண வேண்டும், சமூக நலன் பேண வேண்டும். எனவே ஒரு வணிகத்தின் நோக்கங்கள் என்பது ஒரு வணிகம் எதனை நோக்கி செல்கிறது என்பது பற்றி முன்கூட்டியே எதிர்வு கூறல். எனவே ஒரு வணிகத்தின் நோக்கம் எங்கு போய் முடிகிறது? லாபத்தில் அல்லது நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் சென்று முடியும். எனவே மாணவர்களை, அடுத்த விடயத்துக்கு செல்வோம். தேவைகள் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். தேவைகள் வணிகத்தின் வரைவிலக்கணத்தை பார்க்கும்போது மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கை என்று சொன்னோம். அங்கு தேவை என்று ஒன்று இருந்தது அல்லவா? அந்த தேவை என்றால் என்ன என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். எனவே தேவைகள் என்றால் என்ன? பசிக்கிறது,
உணவு தேவை, சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு காலநிலை மாற்றங்களுக்கேற்ப எங்களை பாதுகாத்து கொள்ள உடை தேவை. எனவே உடையை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு எங்களுக்கு உறையுள் தேவை, வீடு தேவை. இவ்வாறான தேவைகள் என்பது எவ்வாறு நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துவது, எவ்வாறு நாங்கள் சொல்வது என்பதை பார்ப்போம். பாருங்கள், மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக பிரதானமான ஒரு சொல். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் தேவைகளாகும். ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டுமென்றால் தன்னுடைய தேவைகளை அவன் நிறைவு செய்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் உயிரிழந்து விடுவான். எனவே பசி ஏற்படும் போது உணவு வேண்டும், உணவு தேவை. எனவே ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமாக, கட்டாயமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் தேவைகளாகும். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் தேவைகளாகும். எனவே விளங்கியிருக்கும். எனவே மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் தேவைகள், அடிப்படை தேவைகள் 3 இருக்கிறது. அடிப்படை தேவைகள் 3 இருக்கிறது, உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த 3 என்ன? பாருங்கள் இந்த வரைபடத்தை. பசித்தால் எங்களுக்கு உணவு தேவை. பின்னர் காலநிலைகளுக்கேற்ப எங்களை பாதுகாத்து கொள்ள உடை தேவை. பின்னர் உறையுள் தேவை. சாதாரணமாக உணவு என்று சொல்லும் பொழுது உணவும் நீரும் என்று சொல்லுவோம். உணவும் தேவை, நீரும் தேவை. எனவே நீர் என்பது உணவுக்குள் அடங்கிவிடும். எனவே உணவு தேவை, உடை தேவை, உறையுள் தேவை. எனவே எழுதுவோம் அடிப்படை 3ஐயும். உணவு தேவை. இரண்டாவது உடை தேவை. உறையுள் தேவை. இந்த 3 பிள்ளைகளா மிக மிக முக்கியமானது. அதில் முதலாவது உணவு தேவை. உணவில்லாமல் இருக்கவே முடியாது. எனவே உணவு தேவை, உடை தேவை, உறையுள் தேவை. இந்த 3ம் உயிர் வாழ்வதற்கு மிக 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 அத்தியாவசியமான ஒன்று. எனவே ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் தேவைகள். அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறையுள். பிள்ளைகளா, இந்த காலத்தின் வளர்ச்சி காரணமாக தேவைகளின் படிநிலைகளும் அதிகரித்து விட்டது. இந்த உணவு, உடை, உறையுள் மட்டும் இருந்தால் இப்பொழுது போதாது. இன்னும் தேவைகள் அதிகரித்து விட்டன. என்னென்ன தேவைகள் இருக்கிறது? சுகாதாரம் தேவை. சுகாதாரம் எங்களுக்கு தேவை. கோவிட் நிலைமையிலிருந்து பாதுகாத்து கொள்ள நாங்கள் முகக்கவசம் அணிய வேண்டும், 2 மீட்டர் இடைவெளியினை பேண வேண்டும் போன்ற அனைத்தும் சுகாதார தேவை என்று வரும். அடுத்ததாக பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு தேவை எங்களுக்கு. தொடர்பாடல் தேவை. போக்குவரத்து தேவை.
கல்வி தேவை. பொழுதுபோக்கு தேவை. பின்னர் தகவல் தேவை இருக்கிறது. தேவைகளை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த கால வளர்ச்சிக்கு ஏற்ப சொல்லிக்கொண்டு போகலாம். அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறையுள். உணவு என்பது பசிக்கு எங்களுக்கு உணவு தேவை, உண்ண வேண்டும். உயிர் வாழ வேண்டும் என்றால் உண்ண வேண்டும், எனவே உணவு தேவை. உடை எங்களுக்கு தேவை, காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப நாங்கள் பல்வேறுபட்ட உடைகளை அணிவோம், எனவே உடையும் எங்களுக்கு தேவை. உறையுள் தேவை, தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும், எனவே உறையுளும் எங்களுக்கு தேவை. நவீன காலத்தில் சுகாதாரம் தேவைப்படுகிறது, பாதுகாப்பு தேவை இருக்கிறது, தொடர்பாடல் தேவை இருக்கிறது, போக்குவரத்து தேவை இருக்கிறது, கல்வி தேவை இருக்கிறது. மிக முக்கியம், கல்வி தேவை இருக்கிறது, பொழுதுபோக்கு தேவை இருக்கிறது. பின்னர் 10ஆவதாக சொல்லலாம், தகவல் தேவை இருக்கிறது. கடந்த காலங்களில் சில கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது. உதாரணமாக, நிகழ்நிலையில் வணிக கல்வி பாடத்தை நீங்கள் கற்கின்றீர்கள். ஆன்லைனில் வணிக கல்வி பாடம் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் பூர்த்தி செய்த தேவை என்ன என்று கேட்டிருந்தார்கள். நீங்கள் பூர்த்தி செய்த தேவை என்ன? உணவா, உடையா, உறையுளா? அல்ல, நீங்கள் வணிக கல்வி எனும் பாடத்தை கற்றுள்ளீர்கள், எனவே கல்வி தேவை. இந்த கல்வி தேவையை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? ஆன்லைனின் மூலம், நிகழ்நிலையின் மூலம் வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தை நீங்கள் படித்தீர்கள். பின்னர் நாங்கள் பொழுதுபோக்குக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். தங்கையுடன் சேர்ந்து நீங்கள் கிட்டாரினை வாசிக்கின்றீர்கள். எனவே தங்கையுடன் சேர்ந்து நீங்கள் கிட்டாரினை வாசித்தால் அங்கு என்ன தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது? உணவா, உடையா, உறையுளா, பாதுகாப்பா? அல்ல, கிட்டாரினை வாசித்தல் என்பது ஒரு பொழுதுபோக்கு, எனவே பொழுதுபோக்கு தேவை அங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது. எனவே பொழுதுபோக்கு எனும் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் கையாண்ட முறை என்ன? தங்கையுடன் கிட்டாரினை வாசித்தல். இதை வேறொருவரிடம் கேட்டால் அவர் முத்திரை சேகரிப்பார், சிலர் பாடுவார்கள். எனவே ஆளுக்கால் அது மாறுபடலாம். ஆனால் பிரதானமாக தேவை என்ன? பொழுதுபோக்கு தேவையினை பூர்த்தி செய்தார்கள். பாடசாலையின் மூலம் என்ன தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது? கிரிகுலம் மகாவித்தியாலயத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட தேவை என்ன? மகாவித்தியாலயம் என்பது ஒரு பாடசாலை. பாடசாலையில் பூர்த்தி செய்யப்பட்ட தேவை என்ன பிள்ளைகளா? வெரி குட், கல்வி எனும் தேவை. எனவே நாங்கள் இந்த தேவைகளை இவ்வாறு பட்டியல் படுத்தலாம். தேவை என்பது நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், உயிர் வாழ்வதற்கு அவசியமான அடிப்படைகள். உயிர் வாழ்வதற்கு அவசியமான அடிப்படைகள் தேவைகள் ஆகும். உயிர் வாழ்வதற்கு அவசியமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் தேவைகள். எனவே தேவைகளில் அடிப்படை 3 தேவை: உணவு, உடை, உறையுள். பின்னர் நாங்கள் நவீன காலத்திற்கு ஏற்ப சுகாதாரம் தேவை, இன்று பாதுகாப்பு தேவை, தொடர்பாடல் தேவை, பின்னர் போக்குவரத்தும் எங்களுக்கு தேவை, கல்வி தேவை, பொழுதுபோக்கு தேவை. இந்த கல்வி, பொழுதுபோக்கு என்ற விடயங்களை அனைத்தையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். 10ஆவதாக நாங்கள் தகவலையும் இணைத்து கொள்ளலாம். எனவே மாணவர்களை, இந்த விடயங்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். காரணம், எங்களுக்கு அடிக்கடி கடந்த காலங்களில் வரக்கூடிய வினாவில் முதலாம் வினாவே தேவைகள் பற்றி தான் இருக்கிறது. எனவே
இலகுவாக செய்யலாம். இலகுவான ஒரு பாடம் என்பதனால் இலகுவாக செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியது விடயங்களை சரியான முறையில் பதிந்து கொள்வது. எனவே தேவைகள் என்றால் என்ன? ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான அடிப்படை தேவைகள் பிரதான 3: உணவு, உடை, உறையுள். பின்னர் நாங்கள் இந்த மேலும் தேவைகளை சொல்லலாம். அடுத்த விடயத்துக்கு செல்வோம். பாருங்கள், இங்கே நான் சில வரைபடங்களை தந்திருக்கிறேன், உருவங்கள். உணவு உணவு என்பது எங்களுக்கு கட்டாயம் தேவை. உணவில்லாமல் உயிர் வாழவே முடியாது. அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறையுள். 3ம் ஊனா என்பதில் ஆரம்பித்திருக்கிறது. எனவே இலகு உணவு கட்டாயம் தேவை. உடை உடை கட்டாயம் எங்களுக்கு தேவை. உறையுள் உறையுள் என்பதும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. இது ஒவ்வொரு நபரும் பெறும் விதம் வேற வேறையாக இருக்கலாம். ஒவ்வொரு நபரும் பெறும் விதம் வேறு வேறு முறைகளில் இருக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் உணவு என்பது தேவை, பொதுவாக இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் உணவு என்பது தேவை, அது அனைவருக்கும் பொது. உடை என்பதும் அனைவருக்கும் தேவை, எனவே அதுவும் பொது. உறையுள் என்பதும் அனைவருக்கும் தேவை, எனவே அதுவும் பொதுவாக இருக்கிறது. எனவே இதை பார்த்தீர்களாக இருந்தால் உணவு, உடை, உறையுள் அடிப்படை தேவைகள் 3. கீழே பாருங்கள் பிள்ளைகளா, தரம் 11 மாணவர்கள் இதனை பார்த்து கொண்டிருந்தீர்களாக இருந்தால் கீழுள்ள கேள்விகளை நீங்கள் கடந்த கால கேள்விகளை செய்து பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு பகுதி 1இல் முதலாம் கேள்வி, 2019ஆம் ஆண்டு பகுதி 1இல் முதலாம் கேள்வி, 2020ஆம் ஆண்டு பகுதி 1இல் முதலாம் கேள்வி, 2020ஆம் ஆண்டு பகுதி 2இல் இரண்டாம் கேள்வியில் இரவு இலக்கம் 3 என்ற அடிப்படையில் இதனை தந்திருக்கிறேன். நீங்கள் செய்து பாருங்கள். நாங்கள் பின்னர் இதனை விரிவாக பார்ப்போம். எனவே மாணவர்களே, அடுத்த விடயத்துக்கு செல்வோம். விருப்பங்கள். நாங்கள் வணிகத்தின் வரைவிலக்கணத்தை பார்க்கும் பொழுது மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகம் செய்தல் வணிகம் என்று சொன்னோம். எனவே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் தான் நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். அதில் நாங்கள் தேவை என்றால் என்ன என்று பார்த்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது விருப்பம். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது என்ன? விருப்பம். நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். பகல் உணவுக்காக உங்களுக்கு விரும்பிய உணவு வகை என்ன? சொல்லுங்கள். சோறு. சோறு தான் முக்கியம். விமல் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொட்டி. வேறு சிலருக்கு பிட்சா என்று ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் வேறுபடுகிறது. எனக்கு விருப்பம் இட்லி. எனவே விருப்பங்கள் என்ன செய்யலாம்? ஒவ்வொருக்கும் வேறுபடலாம். உணவு என்பது பகல் உணவை உட்கொள்ள வேண்டும், அனைவருக்கும் பொது. எனவே உணவு என்பது தேவை, அனைவருக்கும் பொதுவானது. ஒவ்வொருவரின் விருப்பத்தை கேட்டறிந்தால் உங்களுக்கு விருப்பம் சோறு தின்பது, சிலருக்கு விருப்பம் இடியப்பம் தின்பது, சிலருக்கு விருப்பம் இட்லி சாப்பிடுவது. எனவே இவ்வாறு விருப்பங்கள் என்ன செய்யலாம்? ஆளுக்கால் மாறுபடலாம். எனவே விருப்பங்கள் என்பது மாணவர்களே மனித தேவைகளை, மீண்டும் பாருங்கள், தேவைகள் என்பது வருகிறது, பூர்த்தி செய்வதற்கான பல்வேறு வழிமுறைகள். ஒவ்வொரு வழிகளில் நாங்கள் இதனை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஒரு தேவையை, உணவு என்பதை எடுப்போம். உணவை பூர்த்தி செய்து கொள்வதற்கு
நீங்கள் எந்த வழியினை பின்பற்றுகிறீர்கள் என்பதுதான் விருப்பம். சொல்லுங்கள், உணவு என்பதை நிறைவு செய்ய நீங்கள் எந்த வழியில் அதனை நிறைவேற்றினீர்கள்? சோறு என்பதன் மூலம், சிலர் வேறு வேறு விடயங்களின் மூலம். எனவே விருப்பங்கள் ஆளுக்கால் என்ன செய்யலாம்? மாறுபடலாம். எனவே மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு வழிமுறைகள் விருப்பங்களாகும். மாணவர்களே, விருப்பங்கள் ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற வகையில் மாறுபடும். நான் கேட்ட கேள்வி, உமக்கு விருப்பமான உணவு வகை யாது? குமாருக்கு சோறு, விமலுக்கு இடியப்பம், அவ்வாறு ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம். எனக்கு ரொட்டி. எனவே இவ்வாறு தேவைகள் ஆளுக்கு ஆள் வேறுபடலாம். உமது வீட்டிலேயே உமது தங்கைக்கு விரும்பியது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு விரும்பியது உங்கள் தங்கைக்கு விரும்பியதாக இருக்கலாம். எனவே பாருங்கள், விருப்பம், உங்கள் தங்கையுடைய விருப்பம் என்ன? இடியப்பம் சாப்பிடுவது. உங்களுடைய விருப்பம் என்ன? சோறு சாப்பிடுவது. எனவே விருப்பங்கள் மாறுபடலாம். விருப்பங்கள் என்பது உணவு எனும் தேவையை பூர்த்தி செய்யும் பல்வேறு வழிமுறைகள். அவ்வாறு பல தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது. உணவு, உடை, உறையுள் போன்ற பல தேவைகள். பொதுவாக நாங்கள் தேவைகள் என்று சொல்லுவோம். மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு வழிமுறைகள் விருப்பங்களா? மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு வழிமுறைகள் விருப்பங்களா? சொல்லுங்கள் என்னுடன் சேர்ந்து, மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு வழிமுறைகள் விருப்பங்களா? விளங்கியிருக்கும். எனவே விருப்பங்கள் நபருக்கு நபர் வேறுபடும். எனவே இங்கே பார்த்தீர்களாக இருந்தால், நான் முதலாவது உணவு வகைகளை தந்திருக்கிறேன். இது அனைத்துக்கும் பொதுவான ஒரு பெயர் உணவு. ஆனால் ஒவ்வொரு விருப்பத்தை எடுத்தோமாக இருந்தால், சிலருக்கு வாழைப்பழம், ஆப்பிள், பின்னர் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை சொல்லலாம். எண்ணெய் இருக்கிறது, பிட்சா இருக்கிறது, மீன் வகைகள், ரொட்டி வகைகள் போன்ற உணவு வகைகள், பல்வேறுபட்ட உணவு வகைகள் இருக்கிறது. இவை அனைத்துக்கும் பொதுவான ஒரு பெயர் உணவு. எனவே உணவு என்பது பொதுவானது. உணவு என்பது எதற்குள் வரும்? தேவைக்குள் வரும். அந்த தேவையினை நிறைவேற்றும் வழிமுறைகள் பல. பால், வாழைப்பழம், ஆப்பிள் போன்ற வழிமுறைகள். அந்த வழிமுறைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் விருப்பங்கள் என்று. அந்த வழிமுறைக்கு நாங்கள் சொல்லுவோம் விருப்பங்கள் என்று. எனவே உணவுக்கு இதனை நான் உதாரணமாக எடுத்தேன். உடைக்கு பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உடை விருப்பமாக இருக்கும். காட்சட்டை உடுத்தலாம், தொப்பி, பின்னர் காலணி, பின்னர் நாங்கள் முகக்கவசத்தை சொல்லலாம், மூக்கு கண்ணாடி போன்ற விடயங்கள் ஆடைக்குள் உள்ளடங்கும். பெண்களுக்கானதை சொல்வமாக இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. இது பிள்ளைகளா, ஆடை என்று சொல்லும் பொழுது நாங்கள் அணியக்கூடிய ஆடை மாத்திரம் கிடையாது. நாங்கள் அணியக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன அல்லவா? ஒரு மாணவர் தலைவருக்கு ஒரு சின்னம் அணிவிக்கப்படுகிறது, பெட்ஜ். அந்த பெட்ஜும் ஒரு ஆடை தான் மாணவர்களே. எனவே நாங்கள் ஆடை என்று சொல்லும் பொழுது அணிகின்ற அனைத்து விடயங்களையும் ஆடை என்று சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக உறையுள். தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். உறையுளை நாங்கள் பல்வேறு விதமாக விருப்பங்கள் இருக்கின்றது. ஒன்று, மாடி வீட்டில் நாங்கள் இருக்கலாம், குடிசை வீட்டில் இருக்கலாம், அல்லது தனி ஒரு வீட்டில் இருக்கலாம், அல்லது இக்லு என்று சொல்லக்கூடிய அந்த இதில் நாங்கள் வசிக்கலாம். எனவே எங்களுடைய விருப்பங்கள் வேறுபட்டது. எதனை பூர்த்தி செய்ய? இந்த உறையுள் எனும் தேவையினை பூர்த்தி செய்யும்.
எனவே இந்த வரைபடத்தின் மூலம் பல்வேறு விடயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். எனவே மாணவர்களே, இந்த விருப்பம் என்பது மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு வழிமுறைகள். மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு வழிமுறைகள் நாங்கள் சொல்லுவோம் விருப்பங்கள் என்று. எனவே மாணவர்களே, நாங்கள் இந்த விருப்பங்களை பற்றி பார்த்தோம். உணவு, உடை, உறையுள். இந்த உணவு, உடை, உறையுள் போன்ற விடயங்கள் எவ்வாறு நிறைவு செய்யப்படுகின்றன என்பதை இங்கே பார்த்தோம். எனவே மாணவர்களே, இந்த தேவையின் பண்புகள் என்ன, விருப்பங்களின் பண்புகள் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் அடுத்த காணொளியில் பார்ப்போம். எனவே இந்த காணொளியில் நாங்கள் பார்த்த விடயங்களை கொஞ்சம் மீட்டி பார்ப்போம். முதலாவது, நாங்கள் இந்த பாடத்தின் உள்ளடக்கத்தை பார்த்தோம். இரண்டாவதாக, வணிகம் என்றால் என்ன என்று பார்த்தோம். வணிகம் என்றால் என்ன? மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் மற்றும் விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கைக்கு சொல்லுவோம் வணிகம் என்று. வணிகத்தை பார்த்த பின்னர் நாங்கள் வணிகத்தின் வளர்ச்சி பரிணாமங்களை பார்த்தோம். வணிகத்தின் வளர்ச்சி பரிணாமங்கள் என்று சொல்லும் பொழுது, சுயதேவை பூர்த்தி, தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து நுகர்ந்து கொள்ளுதல், பண்டமாற்று முறை, பண்டத்துக்கு பண்டம் மாற்றிக்கொள்ளுதல், பணமுறைமை, பணமெனும் ஊடகத்தினை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுதல், பின்னர் கைத்தொழில் புரட்சி, கைகளினால் மேற்கொண்ட வேலைகளுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தியமை, பின்னர் உலகமயமாக்கல், உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட்டமை, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இன்று இலத்திரனியல் வணிகம் இருக்கிறது. அதாவது இணையம், இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி நாங்கள் வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதுக்கு இலத்திரனியல் வணிகம் என்று சொல்லுவோம். எனவே அந்த வளர்ச்சி பரிணாமங்களில் சிறப்பு தேர்ச்சி, மிகை உற்பத்தி, பணமெனும் ஊடகம் போன்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம். பின்னர் நாங்கள் வணிக நோக்கம் பற்றி பார்த்தோம். வணிக நோக்கம் எனும் பொழுது பிரதான நோக்கம் 2, லாபம் உழைத்தல், பின்னர் நுகர்வோரின் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல். துணை நோக்கங்கள் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஊழியர் நலன், சமூக நலன், தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்துதல் போன்ற விடயங்களை பார்த்தோம். பின்னர் இந்த வணிகமெனும் வரைவு இலக்கணத்துக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அதில் தேவைகள் என்றால் என்னென்று பார்த்தோம். தேவைகள் என்பது மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான அடிப்படை விடயங்கள் தேவைகள். எனவே தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். பிரதான தேவைகள் 3 பிள்ளைகளா? உணவு, உடை, உறையுள். இது தவிர வேறு தேவைகள் இருக்கிறது. கல்வி, பொழுதுபோக்கு, போக்குவரத்து தொடர்பாடல் போன்ற விடயங்களும் இருக்கிறது. பின்னர் நாங்கள் விருப்பங்களை பார்த்தோம். விருப்பம் என்பது ஒரு தேவையினை பூர்த்தி செய்யும் வழிமுறைகள். நாங்கள் உணவு தேவையாக இருந்தால், ஒன்று உணவுக்காக சோறு சாப்பிடலாம், அல்லது இட்லி சாப்பிடலாம், அல்லது இடியப்பம் சாப்பிடலாம், அல்லது பிட்சா சாப்பிடலாம். இவ்வாறு விருப்பங்கள் ஆளுக்கு ஆள் வேறுபடும். எனவே தேவைகளை நிறைவு செய்யும் வழிமுறைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் விருப்பங்கள் என்று. எனவே விருப்பங்கள் தொடர்பாகவும் தேவை தொடர்பாகவும் பண்புகள் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதனை நாங்கள் அடுத்த காணொளியில் பார்ப்போம். எனவே அதுவரையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.